அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நிதியே குவலயமெல்லாம் பூங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் அருளி செய்த சுத்த சன்மார்க்க நெறியினை அனைவரும் விளங்கிக் கொள்ளும் வகையிலே பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு நூல்களை வெளியிட்டு சுத்த சன்மார்க்க உலகத்துக்கு தொண்டு செய்து வந்தவர் தான் சுவாமி திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் கடந்த 19/11/1976 நாளில் இன்று நித்திய அருளே சிலுவை அன்பே கிறிஸ்து என்ற ஒரு அற்புதமான ஒரு சுத்த சன்மார்க்க விளக்க நூலினை வெளியிட்டுள்ளார்கள். அதில் அருட்பெரும் ஜோதியர் கண்ட உண்மை விளக்கம் என்றும் அந்த நூலிற்கு விளக்க உரை அதை தந்திருக்கிறார்கள். இந்த நூல் 19/11/1976 நாளிலே வெளியிடப்பட்ட ஒரு நூலாகும். இதற்கு சுவாமி அவர்கள் முன்னுரை எழுதியுள்ளார்கள். நூலின் பெயர் நித்திய அருளே சிலுவை அன்பே கிறிஸ்து, கிராஸ் ஆஃப் கிறிஸ்ட், கிரேஸ் ஆஃப் காட். தயவு. முன்னுரை. அருள் ஒளி நெறி ஒன்றே இருளும் மருளும் கலந்த இன்றைய உலகை தயவோடு ஒத்து வாழ்ந்து இன்பில் தழைக்கச் செய்ய வல்லதாகும். சமய மத சார்புடையோரும் அகுதி இல்லாதோரும் மற்றெல்லாரும் எல்லா நன்மைகளையும் பெற்று ஓங்கவே திருவருட்பிரகாச வள்ளலார் வழி அருள் அனுபவத்திற்கண்ட சில குறிப்புகளை கொண்டு வரையலானது இச்சிறு நூல். இதில் காணும் விளைவுற்ற கருத்துக்களுக்கு வித்து முன்பே, அதாவது 1938 இதுபோன்ற ஒரு புத்தகம் அருட்பெரும் சிலுவையில் அன்புருவ இயேசு பெருமான் என்ற தலைப்போடு வெளியாக்கப்பட்டது. அப்பிரதிகள் இப்போது கிடைப்பது அருமை. அன்பர்கள் பலர் வேண்டிக் கொண்டதாலும் சுத்த சன்மார்க்க உண்மை வெளியாக தொடங்கி இருப்பதாலும் உலகுக்கு இந்த அருள் நெறியின் அவசர தேவையாயிருப்பதாலும் 38 ஆண்டுகள் கழித்து இதனை வெளியிடலாகின்றது. இந்த நூல் வெளியான நாள் 19/11/1976. முன் வெளியீட்டில் பொது நோக்க விளக்கம் ஓரளவே வெளியாகியிருந்தது. முன் வெளியீட்டில் பொது நோக்க விளக்கம் ஓரளவே வெளியாகி இருந்தது. இதில் நிறை விளக்கம் வருகின்றது. இந்நூல் நல்ல முறையில் சுத்த பதிப்பாக வெளியாக்கப்படுகின்றதோடு காட், சவுல் அண்ட் கோல் என்ற தலைப்புடன் ஓர் ஆங்கில சிற்றுரையும் இணைக்கப்பட்டுள்ளது. ஆதலின் இதன் கருத்து தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு மட்டுமின்றி பேருலகுக்கு பொதுமொழியான ஆங்கில குறிப்பால் பரந்த உலகெங்கும் எளிதில் பரவும் என்பது திண்ணம். இதில் குறித்துள்ள உண்மையை விளக்க ஓரிரு மேற்கோள் தரப்பெற்றுள்ளன. அவை ஆதாரமாக கொள்ளற்கன்று இவ்வுண்மை முன்னவற்றிற்கு முன்னும் நித்தியமாக உள்ளதே என்பதை எடுத்து காட்டுவதற்கேயாம். மீண்டும் இதில் குறித்துள்ள உண்மையை விளக்க ஓரிரு மேற்கோள் தரப்பெற்றுள்ளன. அவை ஆதாரமாக கொள்ளற்கு அன்று இவ்வுண்மை முன்னவற்றிற்கு முன்னும் நித்தியமாக உள்ளதே என்பதை எடுத்து காட்டுவதற்கேயாம். மேலும் இது உண்மை கிறிஸ்துவத்திற்கு எதிரானதோ அந்நியமானதோ அல்ல. எனினும் அம்மதத்தையே பரப்பும் நோக்கோடு வருகின்ற ஒரு கருவி என எவரும் மாறுபடக் கொள்ளவும் கூடாது. எல்லோரும் தத்தம் அகநின்று ஆளும் அருட்ஜோதிபதியை உள்ளபடி அறிந்து உட்கூடி அனைத்துலக மக்களும் நல்லின்ப வாழ்வு பெற வேண்டுமென்பதே இந்நூல் வெளியீட்டின் நோக்கமாகும். ஆதலின் இதனிடத்து அலட்சியமின்றி இதனை விரும்பி ஏற்று பன்முறை பயின்று உள்ளத் தெளிவு கொண்டு உயர் நலம் சேர ஒவ்வொருவரும் வாழ்வார்களாக. இந்நூலின் முடிவின்கண் வழங்கப்பெற்றுள்ள தயவு விளக்கம் முன்பு எக்காலம் எவ்விடத்தும் வெளியாகாத ஒன்றாம். தயவுதான் கடவுள் இயற்கை விளக்கமும் நமது இயல் விளக்கமும் கடவுளை அடைவதற்கான மெய்நெறியாகவும் எல்லோரும் உவந்தேற்கக்கூடிய ஒன்றாகவும் சுத்த தயவால் கடவுள் இன்ப அனுபவம் உள்ளிருந்து ஓங்கி
தழைப்பதாகவும் முடிவில் முத்தேக சித்தியை வழங்கி நிறை இன்போடு வாழ்விப்பதாகவும் உள்ளதாம். ஆதலின் இதனை முதலிலிருந்து முடிவு வரை நன்றாக ஊன்றி படித்து உண்மை கருத்தை உளத்திற்கொண்டு உலகில் அமைதியும் ஆனந்தமும் பெருக எல்லோரும் வாழ்வார்களாக. சத்தியஞான கோட்டம், திண்டுக்கல், 19/11/1976. இங்கனம் தயாநேயன் சரவணானந்தா. அடுத்த தலைப்பு மக்கள் சமுதாயம் முழுமைக்கும் ஒரு விண்ணப்பம். உலகமெல்லாம் நிறைந்த அருள் ஒளிதானாயி உலவாது என்றென்றும் ஓங்கி நின்று இலகு தனி பெருங்கருணை ஆட்சி செய்யும் இணையில்லா இன்புருவாம் இறைவன் கண்டீர். உலகமெல்லாம் நிறைந்த அருள் ஒளிதானாகி உலவாது என்றும் ஓங்கி நின்று என்றென்றும் ஓங்கி நின்று உலவாதென்றென்றும் ஓங்கி நின்று இலகு தனி பெருங்கருணையாட்சி செய்யும் இணையில்லா இன்புருவாம் இறைவன் கண்டீர். இணையில்லா இன்புருவாம் இறைவன் கண்டீர். கலகமுறா யோகதம் கருத்திற்கண்ட காட்சிதனை யாவருமே காண இன்று நலமுரணம் நாசிரத்தே கருவாய் நாசிரத் ஏசுருவாய் நங்கள் நடுவமைந்தான் நல்யூதநாதனாமே. உலகமெல்லாம் நிறைந்த அருள் பொழிதானாகி உலவாது என்றென்றும் ஓங்கி நின்று இலகுதனி பெருங்கருணையாட்சி செய்யும் இணையில்லா இன்புருவாம் இறைவன் கண்டீர். கலகமுறா யோகர்தம் கருத்திற்கண்ட காட்சிதனை யாவருமே காண இன்று நலமுற நம் நாசிரத்தே சுருவாய் நங்கள் நடுவமைந்தான் நல் யூதநாதனாமே. அளவிட்டறிதற்கரிய அகண்ட பெரும் பிரபஞ்ச வெளி முழுவதும் என்றென்றும் நிரம்பியுள்ள அருட்பேரொளியே கடவுளின் நித்திய நிறை வடிவமாகும். அப்படி நிறைபெறும் ஜோதி உருவில் எவ்விடத்தும் மிக மிகச் சிற்றணுவிடத்தும் கூட தன் முழு இயல்போடு அகமிருந்து தனிப்பெரும் கருணையாட்சி புரிந்து கொண்டுள்ளது அவ்விறை ஒளி. அப்படி உள்ள கடவுள் ஜோதியின் ஒரு சிறு கூறுதான் மனிதனின் ஆன்ம சிற்றணு ஒளியாய் கருத்தொடக்க முதல் வெளிப்பட்டு விளங்கி தன்னை சூழ இம்மனித வடிவை ஆக்கிக் கொண்டும் உயிர் ஆற்றலையும் அறிவு விளக்கத்தையும் அருள் இன்பத்தையும் வழங்கிக் கொண்டே உள்ளதாம். மேற்படி நம் உள்ளொளிர் இறை ஜோதியின் அருளே நமது என்னும் உயிராய் அறிவாய் உடலாய் விரிந்து செயல்பட்டு கொண்டுள்ளதால் அதுவே நமக்கு எல்லாம் ஆகும். அதுவே நம் இறை உண்மை அனுபவத் தோற்றம் ஆகும். இந்த இறை வடிவத் தோற்றத்தைத்தான் அன்பு உள்ளம் படைத்த சுத்த ஞான சித்தர்கள் அனுபவபூர்வமாக கண்டு உண்மை கடவுளாக கொண்டு உள் ஆழ்ந்து இருந்தபோது சொல்லரிய இன்பத்தை அனுபவித்தார்கள். இவ் அகம்பளர் இறையொளிதான் இயற்கை உண்மையாய் எங்கும் என்றும் உள்நின்று இயற்கை விளக்க நிறைவாய் யாவுமாய் விரிந்து அருள் ஞான உணர்வாகித்தான் அகம்பொருந்தி ஆனந்த அனுபவம் ஏற்கின்றதாம். இந்த சத்து சித்து ஆனந்தமயமான இறை ஜோதியை குறித்து சாட்சியம் தர வந்த பெரியோர்கள் மனோ கற்பனையினின்று வாக்காலும் காயத்தாலும் வெளியிட முயன்றுள்ளார்கள். கடவுள் ஞானிகளின் அக அனுபவத்திற்குத்தக ஆண்டவர் திருவருளை கற்பனை கதைகளுக்கும் வரலாற்று நிகழ்வுகளுக்கும் ஓரளவு பொருந்தவே தெய்வ தெய்வீக உண்மையை ஒவ்வொரு காலத்தும் வெளியாக்கிக் கொண்டே இருக்கின்றது. ஆகையால் நித்திய பரம்பொருளாம் ஒன்றாகிய கடவுள் உண்மைதான் புறத்துணை விளக்கங்களை கொண்டு அகத்தே கண்டு யாவரும் அன்பறிவின்போடு ஒத்து வாழ்ந்து தழைத்திட வேண்டும். இவ்வொன்றான அகப்பரம்பொருளின் உண்மை அறிந்து ஏற்று ஒத்து வாழாது தத்துவ கற்பனா தெய்வ விளக்கங்களிலும் வரலாற்று வாழ்க்கை வைபவங்களிலும் மயங்கி அருளின்ப வாழ்வு பெறாது வீண்போவது திருவருட்சம்மதமல்லவாம். மெய்ப்பொருள் உண்மை எச்சமய மத கொள்கை கோட்பாடுகளுக்கும் அடிநிலை ஆதாரமாக இருக்கின்றது. இந்த ஆதாரத்தின் பேரில்தான் அருட்பெரும் ஜோதியில் கண்ட உண்மையையே அருட்சிலுவையும் அன்பு கிறிஸ்துவும் ஆக வெளியாக்கப்படுகின்றது. உலக மக்கள் சமுதாயம் முழுமையும் நலமுற ஒவ்வொருவரின் தலைநடு உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே தேஜோன்மயமாய் நாசிரத்து ஏசுருவாய் நித்திய பரம்பொருள் விளங்கிக் கொண்டுள்ளது. இப்பரம்பொருளே
தான் நம் உயிர்க்கு உயிராய் உள்ளதை குறிக்க நல் யூத நாதன் எனப்பட்டுள்ளது. ஏனெனில் யூதம் என்ற சொல் உயிராகிய பிராணனை குறிப்பது. ஆதலின் யூத நாதன் நம் பிராணநாதனே. இவ்வுண்மையை அறிந்து கொண்டு விட்டால் ஒவ்வொருவரும் உண்மையாகவே அன்புருவத் தேசுவின் இன்பானுபவத்தோடு வாழலாம். உண்மை இறை மகன் இப்படி அகத்தே பெரிவரை இருப்பதை உணர்ந்து கொண்டு வாழாது அனுபவத்தின் பொருட்டு கண் முன் எழுந்தருளியுள்ள கடவுளை விட்டுவிட்டு கண்களை மூடிக்கொண்டு மனோபாவனையால் என்றோ எங்கோ தோன்றி மறைந்த பரமனை எண்ணி எண்ணி ஏங்கி நலிந்து கடல் நன்றன்றாம். இந்த அருப்பெரு நலன் தரவல்ல பொதுநோக்கோடும் சத்திய வேதமாம் பைபிள் உண்மையை ஈண்டு காண்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இத்துடன் முன்னுரை நிறைவு பெற்றது. அடுத்து ஆங்கிலத்திலே ஒரு சிற்றுரையை சுவாமி அவர்கள் வழங்கியுள்ளார்கள். இதே நூலிலே God, soul and goal. God Almighty is said to be existing in the whole of great universe for eternity. With His omnigracious power, He is to blossom fully from the soul particle of a man of perfect divinity. This shows that He is omnipresent, omnipotent and omniscient. Because of these divine attributes, the one supreme Almighty alone is expressing out through any number of souls of persons come to live on the earth or earth-like planets in the boundless universe at the time of full ripe. The appearance of human persons is countless, which is not permanent but ever changing, disappearing and reappearing continuously. But the one divinity working from the innermost is the only entity living through each of the souls in all times and places. Therefore, the eternal God alone is making His appearance in the form of each person only for time being. In reality, the form of person is the expression of God and God alone. So, the truth of man is God Himself. In fact, without knowing His true divinity, the bodily being is considered as the man himself. We are now, by the gracious knowledge of God, coming to the comprehension of the whole space-filled great form is the universal body of God, and the individual human form also is His own body of ever-changing aspect. Only for the divine realization, God is assuming this human life spun around His small atomic soul form. From this soul atom, God is coming to full experience at the omni-gracious development. From the above experience, God and soul are not two, but one and the same divinity in the universal and the individual spiritual atomic forms. This true divine soul knowledge is not understood by the general public till this day. So the soul was interpreted wrongly and differently by many people of different times. Now, by the gracious knowledge of God, we have come to correct understanding of soul, which is truly the primary divine light atom of God Himself, exposed at the very beginning of the creation of the human embryo. Hence, soul is but an atomic form of God, giving but all power of life, knowledge and grace for the final salvation. Because the soul of man is God Himself, he should rise up from the sensuous bodily plane to the gracious soul plane. From there, the life of grace must be begun anew.
In the course of time, the blossomed soul graciously fills up in the whole being of man to make him eternal and blissful divine being. This end is the real goal of man. This goal we see coined by the first two letters of each word, God and Almighty, that is, the man's goal is to attain the eternal blissful life of God Almighty. Upon this basic truth, this little book, Cross of Christ, Grace of God, is explained in 11 small chapters. All the divine ideas are brought out from the Tamil's mystic source. The practical experience of the divine goal of eternal blissful life is given out by our omni-gracious saint, poet, Thiru Arutpragasa Vallala. In this life of divine goal, God Almighty Himself is coming out in the eternal form of Arutpragasam, which is in practical experience of divine triple body of Jnana, Pranava and Suddha forms. This triple body of divinity is spoken of in the Bible, Father, Son and Holy Ghost. This triple body of divinity is spoken of in the Bible, Father, Son and Holy Ghost. With this highest divine attainment, the God-man is working now to lift up the humanity to the final goal of blissful life, to bring out the symbolic representation of grace of God and cross of Christ. A paper cutout figure is devised. By folding and cutting the rectangular paper of 3:2 size, we got the central portion as cross and surrounding 8 pieces comprising out body of 8 spans. This divine cross is not to be known to man before the realization. Only by the grace of God, the truth comes to light and it is practically attainable. The highest truth is above all the human speculation and conception, and it is by His grace only comprehended and realized. No religious prejudice should be entertained in knowing and getting the universal truth and its goal, which is common to all. May the omni-grace of God Almighty bless the whole humanity to attain the goal of eternal blissful life. The author, Dindikkal, 1911-1976. இத்துடன் ஆங்கில முன்னுரை நிறைவு பெறுகிறது.